மகளை கல்லூரியில் சேர்ப்பதற்காக காரில் வந்தபோது பின்னால் வந்த பேருந்து மோதியதில் தலைக்குப்பர கவிழ்ந்த காரில் பயணித்த தந்தை மற்றும் மகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். நெய்வேலி பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் தனது மகனை மயிலம் அருகே உள்ள சித்தனி செவிலியர் கல்லூரியில் சேர்ப்பதற்காக நெய்வேலியிலிருந்து மயிலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது மயிலம் அருகே உள்ள சித்தனி அருகே வந்து கொண்டிருக்கும் போது சக்திவேல் திடீரென பிரேக் போட்டதால் பின்னால் வந்த அரசு பேருந்து கார் மீது பலமாக மோதியது. இதில் கார் தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் வந்த 3 பேர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் போலீசார் காரை நெடுஞ்சாலையிலிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர்.